டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் நண்பர்களே, இந்த தண்ணி விடுறதுக்காக தான் வந்தேன். ஆக்சுவலி டைம் இஸ் லைக் யூ டு பி 7. 6 மணிக்கு மேலே தண்ணி விடுறது நல்லது நண்பர்கள் மாட்டு தோட்டத்துக்கு. ஆமாம் நண்பர்களே, இந்த பதிவு என்ன பதிவு, முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கனாக்க, அதாவது மாடி தோட்டம் வச்சுருக்கிறது வந்து ஸ்டாண்டில் வைக்கணும் நண்பர்களே. ஆமாம், அதோடு மட்டும் அந்த கிரவுண்டு பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். நீட்டுன்னு தெரியும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை இருந்தாலும் இப்போ திருப்பி இருக்க சொல்லுவேன்னு பார்க்குறேன். இதெல்லாம் பூக்கள் நண்பர்களே, மல்லிகைப்பூ, இருவாச்சி மல்லிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஊசி மல்லிகைன்னு சொல்லுவோம், அது மொட்டு விட்டுருக்குது. இந்த பாருங்களேன், இப்போ வந்தேன், அது நீட்டாக க்ளீன் பண்ணேன் நண்பர்களே. ஒரு 1/2 hour கூட்டிகிட்டு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த இலைச்செடிகள் மண்புழு உரம்லாம் போட்டு செஞ்சுருக்கு. அது என்ன பண்ணுறேன், அப்படியே கூட்டி அள்ளி இந்த பாருங்களேன், இந்த ஜாதிப்பூ எல்லாம் கண்டெய்னரில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் போகிறேன் நண்பர்களே. அருமையான சத்து உள்ள நண்பர்களே. இந்த பாருங்கள், அந்த குப்பை தரத்தில் அள்ளி அப்படியே கொட்டுறேன் நண்பர்களே, கொட்டுறேன். இப்போ இது மேலே தண்ணி விட்டேன்னு வச்சுக்கிறேன். அருமையான ஒரு உரம் நண்பர். ஏற்கனவே இந்த பூக்களுக்கெல்லாம் வச்சிடறேன். இந்த கூரத்தை இங்கே வச்சிடுறேன். ஏற்கனவே பாருங்கள், நிறையா மட்டுக்கள் விட்டுருக்கு. இந்த பாருங்கள், டெய்லி பூ கொடுத்துட்ருக்குது. இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டு வைக்கிறதுக்கு தான் இந்த பதிவே. இந்த பாருங்கள், கீழே எந்த இதுவும் டஸ்ட்டும் கிடையாது பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே, இப்போ தான் கூட்டி அள்ளி இங்கே ஒரு ஜாதி பூக்கு போட்டேன், அங்கே ஒரு ஜாதி பூக்கு போட்டிருக்கேன். அடுத்த ஒவ்வொரு தடவையும் கூட்டும்போது எந்த கண்டெய்னர் இடம் இருக்கோ அதில் போடுவேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த முக்கியமான பதிவை நீட்டாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. அதுலேயும் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைக்கணும். 1 அடி 1.5 அடிக்கு மேலே தூக்கி வச்சுருங்க நண்பர்களே. ஆமாம், கிரவுண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் நண்பர்களே நம்ம பில்டிங்க்கு சேஃபு, ரூஃபுக்கும் சேஃப். அதுதான். பௌர்ணமி 3வது நாள் 4வது நாள் நிலாவை பார்க்குறேன், காணமே. கொஞ்சம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி நியூஸில் சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் மோடமாக இருக்குது. அதனால் அந்த நிலவு எங்கே இருக்குது. ஆமாம், அங்கே இந்த சைடாக இருக்கும், இங்கே தான் இருக்கும். நார்மலி அங்கே தான் இருக்கும். இந்த நாள்லாம் 3 டேஸ்க்கு முன்னால் பௌர்ணமி நாள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த லுக்கை இங்கேருந்து பார்க்கல அவ்வளோ அழகாக இருந்துச்சு நண்பர்களே. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஆமாம், இருந்துச்சு. ஆமாம், இப்போ எங்கள் வாக்கிங் பிளேஸ் தான் நண்பர்களே. இப்படியே போய் அப்படி ஒரு ரவுண்டு வந்தோம்னு வச்சுக்கலேன், ஒரு 700 ஸ்டெப்ஸ் வரும் நண்பர்களே, ஒரு ரவுண்டு வந்தாக்க. ஆமாம் நண்பர்களே, அதுக்காக இது இயற்கை ரசிச்சுக்கிட்டு, அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தும்பத்தி பச்சை, இது சப்ஜா அப்படின்னு சொல்லும் பாருங்க. இந்த அப்படியே மோந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஸ்மெல் வரும் நண்பர்களே. அதோட அந்த வாசனையோடு நான் வாக்கிங் போகிறது இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, எங்கே ஆரம்பித்தேன் அங்கேயே வந்து இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன். அதாவது ஊட்டி ரோஸ், எல்லோ ரோஸில் தான் ஆரம்பித்தேன் இந்த வீடியோவை. அந்த ரோஸை காமிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங், ஹேவி நெக்ஸ்ட் டே. இந்த பாருங்கள், இது பூ நாளைக்கு மலர்ந்துடும். இன்னொரு முட்டை இந்த இருக்குது பாருங்கள். இதான் இன்னொரு முட்டை அங்கே பக்கத்தில் இருக்குது. இந்த இன்னொரு முட்டை, அது இல்லாமல் இங்கே ஒரு 4 முட்டை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் நைட்.